இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க பல மாசமா பிளான் பண்ணி உங்க ஆபீஸ் வேலை டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு அழகான தனித்தீவுல லீவ்ல இருக்கீங்க. ஆமா, கேட்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. கண்டிப்பா. காலை நேரம் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, எந்த கவலையும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஆனா சரியா அந்த நேரத்துல ஒரு 2000 வருஷம் பழமையான சட்டம் உங்க கிட்ட வந்து, உன் விடுமுறை எனக்கு முக்கியம் இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ கட்டாயம் தேவாலயத்துல ஆஜராகி விடணும் அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஓ, அது ஒரு பெரிய ஷாக்கு தான். ஆமா ஆமா, அதை தட்டி கழிக்கவே முடியாது அப்படின்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமா இது கேக்குறதுக்கு ரொம்பவே கராரான ஒரு நிபந்தனையா தான் உங்களுக்கு தோணும். குறிப்பா மனிதர்கள் தங்களுக்கான தனிப்பட்ட நேரத்தை, அந்த பர்சனல் ஸ்பேஸ் இல்லையா? கரெக்ட், அந்த பர்சனல் ஸ்பேஸ், சுதந்திரம், இதெல்லாம் மிக தீவிரமா பாதுகாக்கிற இந்த காலத்துல ஒரு நிறுவனம் ஒரு தனி மனிதனோட வார இறுதி நாள் மேல முழுமையான உரிமை கொண்டாடுறது அது சாதாரண விஷயமே இல்ல. அதான் சாதாரண விஷயம் கிடையாது. இது எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் சமூகவியல் கட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரைட். அதை பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நீங்க இந்த டாபிக்கை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வரீங்க. கத்தோலிக்க மரபுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்புறம் சில குறிப்பிட்ட நாட்களிலும் திருப்பலிக்கு செல்வது, அதாவது அந்த மாஸ் போறது. ஆமா, மாஸ் அட்டெண்ட் பண்றது, அது ஏன் இவ்ளோ தீவிரமான ஒரு கடமையா பார்க்கப்படுது? ஒரு சாதாரண நாள் எப்படி ஒரு தவிர்க்க முடியாத உலகளாவிய விதியா மாறுச்சு அப்படிங்கறத அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் நீங்க நாம அலசலாம். கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். இப்ப எனக்கு ஒரு கேள்வி. வாரத்துல 7 நாட்கள் இருக்கு, எல்லா நாட்களுமே சூரியன் உதிக்குது மறையுது. அப்படி இருக்க இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு தனிச்சிறப்பு? ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கிழமையை மட்டும் எடுத்து இதுதான் வாராந்திர கடமைக்கான நாள் அப்படின்னு எப்படி முத்திர குத்துனாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வரலாற்றையும் இறையியலையும் நம்ம கொஞ்சம் தோண்டி பார்த்தோம்னா, ஓகே, 2 பிரம்மாண்டமான நிகழ்வுகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் நடந்திருக்கு. 2 நிகழ்வுகளா? ஆமா. முதலாவது பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ஞாயிறு, அதாவது ஈஸ்டர் சண்டே. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த நாள். ஓ, அந்த உயிர்த்தெழுதல். கரெக்ட். ஒரு மதத்தோட மைய புள்ளியே இந்த உயிர்த்தெழுதல் தான். மரணத்தையே தோற்கடிச்சு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நாளே ஒரு மாபெரும் ஆன்மீக குறியீடா மாறிடுது. கண்டிப்பா, அது ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது ஒரு புதிய தொடக்கத்தோட அடையாளமா அது பார்க்கப்படுது. அதனால அந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷல். இல்ல, ஒரு நிமிஷம். இப்ப ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த நாளை கொண்டாடுறது உலக வழக்கம்தான். ஆமாம். இப்போ ஒரு நாட்டோட சுதந்திர தினத்தை எடுத்துக்கோங்க, நாம வருஷம் ஒரு முறை அது ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். கரெக்ட். அது போலவே உயிர்த்தெழுந்த அந்த குறிப்பிட்ட நாளை வருஷத்துக்கு ஒரு முறை ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடுறதுல எனக்கு ஒரு தெளிவான லாஜிக் புரியுது. ஆனா நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, அது எப்படி ஒவ்வொரு வாரமும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு தொடர்ச்சியான கடமையா மாறுச்சு? வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு இல்லாம வாரம் ஒரு முறை அப்படின்னு இதை மாத்துனதுக்கு வேற ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா? எக்ஸாக்ட்லி. அங்கேதான் 2வது வரலாற்று நிகழ்வு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஓ, அந்த 2வது நிகழ்வு. ஆமா, அது பெந்தகோஸ்தே ஞாயிறு, பெண்டகோஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுல என்ன நடந்துச்சு? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தூய ஆவியானவர், அதாவது ஹோலி ஸ்பிரிட் பரலோகத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் மேல இறங்கி வந்த நாளா இது பார்க்கப்படுது. ஓ, அதாவது அந்த திருத்தூதர் திருச்சபை மேல. கரெக்ட், ஆரம்பகால திருச்சபை மேல. இந்த நிகழ்வும் பாத்தீங்கன்னா தற்செயலா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் நடக்குது. அப்படியா? 2மே ஞாயிற்றுக்கிழமை தானா? ஆமா. ஆக வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு நினைவு நாளா மட்டும் இல்லாம அந்த திருச்சபையோட தொடக்கமே, அந்த புதிய சமூகத்தோட உருவாக்கமே அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் வேரூன்றது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு கனெக்ஷன். நிச்சயமா. அதனாலதான் தொடக்க காலத்துல இருந்தே இந்த நாளை கர்த்தரின் நாள், அதாவது த லார்ட்ஸ் டே அப்படின்னு அவங்க அழைக்க தொடங்குனாங்க. கர்த்தரின் நாள். ஆமா, விவிலியத்துல கூட பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அத்தியாயம் 10வது வசனத்துல இந்த கர்த்தரின் நாள் அப்படிங்கிற வார்த்தை மிக தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப அந்த கர்த்தரின் நாள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த நாளோட தன்மையே முற்றிலுமா மாறிடுதுல்ல? ஆமா, நிச்சயமா மாறுது. எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ திங்கள் முதல் சனி வரை எனக்கான நாட்கள், நான் வேலை செய்வேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்வேன்.
ஆனா ஞாயிறு அப்படிங்கிறது எனக்கானது இல்ல, அது வேறொரு பரன்பொருளுக்கு சொந்தமானது அப்படின்னு காலத்தின் மீதே ஒரு உரிமையை கோர்றாங்க. கரெக்ட், ரொம்ப அழகா சொன்னீங்க. நேரத்தையே கூர் போட்டு இது உன்னுடையது, இது இறைவனுடையது அப்படின்னு பிரிக்கிறது ஒரு மிகப்பெரிய நகர்வு. இப்போ ஒரு நாளை புனிதம், அதாவது ஹோலி அப்படின்னு அறிவிப்பதன் மூலமா அவங்க என்ன செய்ய முற்படுறாங்க? இந்த புனிதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இது விளங்கும். புனிதம் அப்படின்னா இறைவனுக்காக தனித்து பிரிக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகே, தனித்து பிரிக்கப்பட்ட. ஆமா, ஒரு சாதாரண நாளை எடுத்து அத இந்த உலகாயுத விஷயங்கள்ல இருந்தும் தினசரி ஓட்டத்திலிருந்தும் முற்றிலுமா துண்டித்து அதை இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு காலப்பகுதியா மாத்துறது ரொம்ப ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. அதாவது உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரேக் மாதிரி. கரெக்ட். இது ஏதோ கடிகாரத்துல ஒரு 24 மணி நேரத்தை குறிக்கிறது மட்டும் இல்ல, மனிதனோட சிந்தனையையும் செயலையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக திசை திருப்புவது. இது கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான மிக மிக அந்தரங்கமான தனிப்பட்ட ஒரு தொடர்பு. ஆமா. அதை நான் எப்போ வேணுமானாலும் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் இல்லையா? அதை கொண்டு வந்து நீ இந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட விதியா மாத்துறது எதுக்கு? அது ஒரு நியாயமான கேள்விதான். அது அந்த நம்பிக்கையோட இயல்பான தன்மையே, அதோட சுதந்திரத்தையே கெடுத்துறாதா? இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் வரலாற்றுக்குள்ள போகணும். வரலாற்று ரீதியா கிறிஸ்தவத்தோட ஆரம்ப காலங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரகசியமா வீடுகளிலும் குகைகளிலும் தான் சந்திச்சுக்கிட்டாங்க. ஓ, ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்ததா? ஆமா, அப்போ அது ஒரு தன்னிச்சையான உணர்வு பூர்வமான ஒன்று கூடலா மட்டுமே இருந்துச்சு, எந்த கட்டாயமும் இல்ல. சரி. ஆனா ஒரு சமூகம் பெருசாகி உலகம் முழுவதும் விரிவடையும் போது அது வெறும் தனி மனித உணர்வுகளை மட்டுமே நம்பி இயங்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். எக்ஸாக்ட்லி. அங்கேதான் திருச்சபை தனது அதிகாரத்தை, அதாவது அத்தாரிட்டியை கையில் எடுக்குது. அத்தாரிட்டி, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு தோணுது. ஆமா, தூய ஆவியானவர் மூலமா தங்களுக்கு வழங்கப்பட்டதா அவங்க கருதுற அந்த அதிகாரத்தின் மூலமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கட்டாய கடமையின் நாளா, அதாவது டே ஆஃப் ஆப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஓகே ஓகே, இப்போ எனக்கு ஒன்னு தோணுது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நாம தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுப்போம், சேரிட்டி செய்வோம் இல்லையா? ஆமா, செய்வோம். அது முற்றிலுமா நம்ம விருப்பம்தான். நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது கொடுப்போம், இல்ல மனநிலை சரியா இருக்கும்போது கொடுப்போம். ஒரு நாடு அந்த நன்கொடையை மட்டும் நம்பி ஒரு சமூக கட்டமைப்பையோ சாலைகளையோ மருத்துவமனைகளையோ உருவாக்க முடியுமா? நிச்சயமா முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அரசாங்கம் வரி அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வருது. டாக்ஸ். வரி அப்படிங்கிறது விருப்பம் இல்ல, அது ஒரு கட்டாய கடமை. கரெக்ட். அதே போல திருச்சபை அப்படிங்கிற இந்த மாபெரும் நிறுவனம் பல நூற்றாண்டுகளை தாண்டி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தன்னிச்சையான பக்தியை மட்டும் நம்பி இருக்காம அத ஒரு ஆன்மீக வரியா, ஒரு கட்டாய கடமையா மாத்தி இருக்கு. நான் சொல்றது சரியா? வாவ், இந்த ஒப்பீடு ஒரு நிறுவனத்தோட செயல்பாட்டு உளவியல மிக துல்லியமா விளக்குது. நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா விருப்பத்தின் பேர்ல விடப்படுற எதுவும் காலப்போக்குல நீர்த்து போகும் அபாயம் இருக்கு. நிச்சயமா, மனிதர்கள் நாம அப்படித்தானே. ஆமா, ஒரு சமூகத்தை 2000 வருஷமா தொடர்ந்து ஒரே நேர்கோட்ல பயணிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு வலுவான சமரசம் இல்லாத கட்டமைப்பு தேவை. ரைட். திருச்சபை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சது அதைத்தான். ஒரு வரலாற்று சிறப்ப மக்கள் தாமா முன்வந்து கடைபிடிக்கிற ஒரு பழக்கத்தை அதிகாரத்தின் மூலமா ஒரு தவிர்க்க முடியாத சட்டமா அவங்க மாத்திட்டாங்க. ஓஹோ, பக்தி அப்படிங்கறத ஒரு நிறுவன கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர செயல் இது. அதேதான். அப்படி என்றால் இந்த நிறுவன அதிகாரம் ஞாயிற்றுக்கிழமையோடு மட்டும் நின்று விடலையா? இந்த கட்டமைப்பை அவங்க கேலண்டரோட மற்ற நாட்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்களா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாம ஆண்டின் சிறப்பு வழிபாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த வேற சில நாட்களையும் கட்டாய புனித நாட்களா, அதாவது ஹோலி டேஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் அப்படின்னு திருச்சபை நியமிச்சிருக்கு. ஓ, அப்போ ஞாயிறு மட்டும் இல்ல, வேற நாட்களும் இருக்கு. ஆமா, இதுதான் அந்த அதிகாரத்தோட முழுமையான வெளிப்பாடு. எந்தெந்த நாட்கள் வரலாற்று மற்றும் இறையியல் ரீதியா அதிமுக்கியமானவை அப்படிங்கறத அந்த அமைப்பே தீர்மானிக்குது. ஓகே, ஒரு நிறுவனமே இத முடிவு பண்ணுது. கரெக்ட். அந்த குறிப்பிட்ட நாட்களையும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இணையா மக்கள் கட்டாயம் பங்கு பெற வேண்டிய நாட்களா அது அறிவிக்குது. இது நாட்டுக்கு நாடு கொஞ்சம் மாறுபடலாம். அதாவது அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி சில நாட்கள் மாறும். ஆமா, ஆனா அடிப்படை விதி ஒண்ணுதான், கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அது. இது ஒரு முழுமையான கேலண்டர் கட்டுப்பாடு அப்படின்னே சொல்லலாம். மனிதர்களோட நாட்காட்டிய ஒரு நிறுவனம் வடிவமைச்சு
அவங்களோட நேரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. நிச்சயமா அது மிகப்பெரிய விஷயம்தான். இப்போ இந்த கடமையோட தீவிரத்துக்கு வருவோம். இது ஒரு கடுமையான கடமை, அதாவது கிரேவ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, கிரேவ் ஆப்ளிகேஷன் தான். சாதாரணமா நம்ம எந்த ஒரு சட்டத்தை பார்த்தாலும் அதுல 1000 ஓட்டைகள் இருக்கும், எக்கச்சக்கமான விதிவிலக்குகள் இருக்கும். இந்த விஷயத்துல எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அல்லது எனக்கு வீட்ல முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல இருந்து தப்பிச்சுக்க முடியாதா? ஒரு கடமைய கடுமையானது அப்படின்னு சொல்றதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது கடுமையான கடமை அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கடுமையான காரணம் இருக்கணும். சீரியஸ் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ் ரீசன்னா எந்த மாதிரி? இப்போ உங்களுக்கு உடல்நிலை மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களால படுக்கை விட்டு எழ முடியல அப்படிங்கிறது ஒரு கடுமையான காரணம். ஓகே, உடம்பு சரியில்லைன்னா அது ஏத்துக்கப்படும். ஆமா. அல்லது ஒருத்தரை கவனிச்சுக்க வேண்டிய தவிர்க்க முடியாத மருத்துவ அவசரம் இருக்கு, நீங்க தான் உடன் இருக்கணும் அப்படிங்கிறது கடுமையான காரணம். ரைட், அதுவும் நியாயம்தான். ஆனா தலைவலிக்குது, இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு, மழை பெய்யுது அல்லது வேலைப்பழு அதிகமா இருக்கு, இதெல்லாம் காரணமா ஏத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த சாதாரண காரணங்களும் இந்த விதியின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓ மை காட், இது நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். ஆமா, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். சரி, நாம ஆரம்பத்துல பேசின அந்த லீவு, அதாவது வெக்கேஷன் உதாரணத்தை மறுபடியும் இங்க கொண்டு வருவோம். ஓகே. அந்த தனித்தீவு உதாரணம் அதேதான். நான் வருஷக்கணக்கில் உழைச்சு ரொம்ப மனச்சோர்வடைஞ்சு எனக்கான ஒரு அமைதியை தேடி ஒரு மலைப்பகுதிக்கோ அல்லது வேறொரு நாட்டுக்கோ லீவுல போறேன். அந்த விடுமுறையோட முழு நோக்கமே எந்த விதிகளுக்கும் எந்த கடமைகளுக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா இருக்கிறது தான், கடிகாரத்தை பார்க்காம தூங்குறது தான். கரெக்ட். அந்த நேரத்துல கூட நான் என் ஆன்மீக கடமையிலிருந்து விடுபட முடியாதா? இறைவனுக்கே தெரியும் நான் எவ்வளவு சோர்வா இருக்கேன்னு. அப்படி இருக்க கடவுள் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறத விரும்ப மாட்டாரா என்ன? இது பலருக்கும் வியப்பளிக்கும், சிலருக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம்தான். நீங்க லீவ்ல எங்கேயோ சுற்றுலா சென்றிருக்கீங்க, உங்க அன்றாட வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலுமா விலகி இருக்கீங்க. ஆமா. ஆனா நீங்க போயிருக்கிற அந்த இடத்துல ஒரு கத்தோலிக்க தேவாலயம் இருந்து அங்க உங்களால செல்ல முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை, அதால ஆக்சசபிளா இருந்தா நீங்க கட்டாயம் திருப்பலிக்கு செல்லணும். நான் விடுமுறையில இருக்கேன், எனக்கு ஓய்வு தேவை, இது என்னோட பர்சனல் டைம் அப்படிங்கிறது திருப்பலியிலே தவிர்க்கிறதுக்கான ஒரு சரியான காரணமா எக்காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாட்? இத ஜீரணிக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, பலருக்கு அப்படிதான் தோணும். நான் என் ஆபீஸ் வேலைகளுக்கு லீவ் எடுக்கலாம், என் குடும்ப பொறுப்புகளுக்கு கூட சில நாட்கள் லீவ் எடுக்கலாம். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட கடமைக்கு மட்டும் எனக்கு லீவே கிடையாதா? கிடையவே கிடையாது. இது தனிமனித சுதந்திரத்தின் மேல செலுத்தப்படுற ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் போல எனக்கு தோணுதே. என் நேரத்தின் மீதான முழுமையான ஆக்கிரமிப்பு இது. இப்போ நீங்க இத ஆதிக்கம் அல்லது ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்கறத விட ஒரு ஆழமான உளவியல் நங்கூரமா, அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கரா பார்க்கணும். சைக்கலாஜிக்கல் ஆங்கர் அது எப்படி? அதாவது நீங்க ஒரு சமூகத்தோட அங்கமா இருக்கீங்க. நீங்க உலகத்தோட எந்த மூலைக்கு சென்றாலும், உங்க சூழல் மாறினாலும், உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள் மாறினாலும், உங்களோட ஆணி வேரோடு இணைச்சு வச்சிருக்கிற ஒரு கயிறு தான் இந்த கட்டாய கடமை. ஓ, அந்த ஒரு கனெக்ஷன். ஆமா, நீங்க விடுமுறையில இருந்தாலும் புது ஊர்ல இருக்கிற ஒரு தேவாலயத்துக்குள்ள நுழையும் போது நீங்க மீண்டும் அந்த மாபெரும் உலகளாவிய சமூக அமைப்புக்குள்ள உங்களை இணைச்சிக்கிறீங்க. ரைட். நான் இப்ப எங்கேயோ ஒரு தீவுல இருக்கேன், ஆனா அங்கேயும் நான் என் மக்களோட இணையறேன். கரெக்ட். உங்க நம்பிக்கைக்கு லீவு கிடையாது, இறைவனான உங்க ஒப்பந்தத்துக்கு ஓய்வு கிடையாது அப்படிங்கறத இந்த விதி மிக ஆழமா உங்க ஆழ் மனசுல பதிய வைக்குது. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம எங்க இருந்தாலும் நாம் அந்த அமைப்போட ஒரு பகுதி தான் அப்படிங்கறத தொடர்ந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இதோட நோக்கம். அதேதான். இப்படி கடுமையான விதிய பல நூற்றாண்டுகளா மக்கள் ஏத்துக்கிட்டு பின்பற்றாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? வெறும் சட்டத்தின் அடிப்படையிலயோ அல்லது நிறுவனத்தோட அதிகாரத்தை காட்டியோ மட்டுமே இவ்ளோ பெரிய ஒரு கூட்டத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. நிறுவனத்தோட அதிகாரம் மட்டுமே இதுக்கு காரணம் அப்படின்னு நாம சுருக்கிட முடியாது. அப்புறம் எப்படி இது வேலை செய்யுது? நீண்ட கால அடிப்படையில ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கிறது இது போல பகிரப்பட்ட சடங்குகள் தான், ஷேர்ட் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது கட்டாயப்படுத்தப்பட்டதா இருந்தாலும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல அதே பிரார்த்தனைகளுடன் இதை செய்யறாங்க அப்படிங்கிற எண்ணம் ஒரு தனி மனிதனுக்கு மாபெரும் உளவியல் பலத்தை கொடுக்குது. வாவ். ஆமா, நான் தனிமையில இல்ல, நான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடர்ச்சியோட அங்கம் அப்படிங்கிற உணர்வை இது ஒவ்வொரு வாரமும் புதுப்பிக்குது.
அதாவது நீங்க தனிமையில ஒரு தீவுல விடுமுறையில இருந்தாலுமே கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்க ஒரு தேவாலயத்துக்குள்ள நுழையும் போது உலகத்தின் மற்ற கோடிகள்ல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடன் நீங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத இழையால இணைக்கப்படுறீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பிணைப்பை எந்த தொய்வும் இல்லாம உருவாக்குறதுக்காகத்தான் திருச்சபை இதை ஒரு கடுமையான கடமையா மாத்தி எவ்வித விதிவிலக்கும் இல்லாம தொடர்ந்து வலியுறுத்தி வருது. நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? 100க்கு 100 சரி. தனிச்சையான ஒரு நம்பிக்கைய ஒரு வரலாற்று நிகழ்வோட இணைச்சு அதனை அதிகாரத்தின் மூலமா ஒரு கட்டாய கடமையா மாத்தி அந்த விதிய மக்களோட உளவியல் அடையாளமாவே மாத்துறது ஒரு நிறுவனத்தோட மிகப்பெரிய வெற்றி. உண்மையிலே பெரிய வெற்றி தான். ஈஸ்டர் மற்றும் பெந்தகோஸ்தே அப்படிங்கிற புள்ளிகள்ல தொடங்கின ஒரு புனிதம் இன்னைக்கு உலகத்தோட எந்த மூலையில நீங்க இருந்தாலும் உங்களை தொடரும் ஒரு தவிர்க்க முடியாத கடமையா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சூப்பர். இந்த அலசல் உண்மையிலே பல புதிய பரிமாணங்களை நமக்கு திறந்து விட்டுருக்கு. ஞாயிறு திருப்பலி அப்படிங்கிறது வெறும் ஒரு வாராந்திர நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு சாதாரண ஒன்று கூடலும் அல்ல. நிச்சயமா அல்ல. ஒரு மனிதனோட நேரத்தின் மீது இறைவனுக்காக கோரப்படும் உரிமை, ஒரு மிகப்பெரிய அமைப்போட அதிகாரம், அப்புறம் ஒரு சமூகத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒன்னா பிணைச்சு வச்சிருக்கிற ஒரு உளவியல் கட்டமைப்பு. ஒரு விஷயத்தை மேலோட்டமா பாக்குறதுக்கும் அதோட வரலாற்று, நிறுவன மற்றும் சமூகவியல் காரணிகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். ஆமா. அந்த கர்த்தரின் நாள், தி லார்ட்ஸ் டே அப்படிங்கிற அந்த ஒற்றை சொற்றொடர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னலா மக்களோட வாழ்வியலா மாறியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வியக்கத்தக்கதுதான். ரொம்பவே வியக்கத்தக்கது. நேரான உங்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க இந்த நம்பிக்கையை பின்பற்றுபவரா இருந்தாலும் சரி, அல்லது மதங்களை ஒரு சமூகவியல் பார்வையில கவனிப்பவரா இருந்தாலும், மனிதர்கள் ஏன் இதுபோன்ற கட்டுப்பாடான நடைமுறைகளை பின்பற்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ஒட்டுமொத்த மனித உளவியலையே புரிஞ்சுக்க ஒரு மிகப்பெரிய திறவுகோலா அமையும். கண்டிப்பா. சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையை இங்க நான் விட்டு செல்றேன். நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க உங்களோட அலைபேசியை கூட அணைச்சிட்டு ஒரு தொலைதூர இடத்துக்கு போனாலும், அந்த தீவுக்கே போனாலும் சரி, ஆமா போனாலும் சரி, ஒரு 2000 வருஷ பழமையான சட்டம் உங்களை தேடி வந்து நீ இந்த மாபெரும் சமூகத்தோட ஒரு அங்கம், உனக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்னு உங்களை அழைக்குது அப்படின்னா, மனித மனங்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரதுல இது போன்ற பகிரப்பட்ட கட்டாய சடங்குகளோட சக்தி எந்த அளவுக்கு விஸ்வரூபமானது அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயம். மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல நாம எல்லாரும் சந்திப்போம். நீங்க இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.